ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டாக்டர் ஃபிளெக்ஸோரா கேர். நான் டாக்டர் கீர்த்தனா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எபிசோட் 4ல வந்து லோவர் லிம் போன்ஸ் பத்தி கிளியரா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மெடிக்கல் அனாட்டமி சீரீஸ் இன் சிம்பிள் தமிழ் எபிசோட் 5ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா முதுகு தண்டு, அதாவது வெர்டிபிரல் காலம் பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் டீட்டெயிலா. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ டுடே வெர்டிபிரல் காலம், இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இது வந்து ஸ்பைனல் காலம்னு சொல்லுவாங்க, வெர்டிபிரல் காலம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இதுக்கு முதுகு தண்டு அப்படின்னு பேரு. நம்மளுடைய பேக் போன், இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, பேக் போன். ஸோ ஒரு பர்சனை வந்து சைட்ல நிக்க வச்சோம்னா அவங்களுக்கு இது வந்து சைட் வியூ, ஓகேங்களா? சைட் வியூல பார்த்தோம்னா நம்மளுடைய முதுகு தண்டு இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த முதுகு தண்டுல எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா போன்ஸோட நேம்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம கழுத்து பகுதியில இருக்குல்ல, அதோட நேம மெடிக்கல்ல சர்வைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம மார்பு கூடு, அதாவது விலா எலும்பு இருக்குல்ல, அதுல இருந்து முதுகு எலும்போட இணைஞ்சிருக்க இந்த பகுதியை தான் வந்து தொராசிக் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அதை வந்து லம்பார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்க போன் வந்து சேக்ரம் அண்ட் காக்கிக்ஸ் ஆர் காக்ஸ்டியல். இதை வந்து தான் நம்ம டெய்ல் போன் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். ஸோ டோட்டலா நம்ம முதுகு தண்டு, அதாவது வெர்டிபிரல் காலம்ல என்னென்ன போன்ஸ் இருக்கு? சர்விக்கல், தொராசிக், லம்பார், சேக்ரம் அண்ட் காக்கிக்ஸ். இதுக்கு தமிழ்ல கழுத்தெலும்பு, இது மார்பு நெஞ்சு எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பார் வந்து இடுப்பு எலும்பு, சேக்ரம் வந்து சேக்ரம் அண்ட் காக்கிக்ஸ் வந்து காக்கிக்ஸ் டெய்ல் போன், அதாவது அடியில இருக்க சின்ன நுனி எலும்பு தான் இந்த டெய்ல் போன். ஸோ இப்போ இது டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த சர்வைக்கல்ல இதை வந்து நம்ம மெடிக்கல்ல வந்து போன் நேம வந்து சி அப்படின்னா சர்வைக்கல்னு அர்த்தம். ஸோ எத்தனை போன் இருக்கு சர்வைக்கல்ல? 7 போன்ஸ் இருக்கு. ஸோ 7 போன்ஸ் இருக்குன்னா அதை வந்து C1, C2, C3, C4 அந்த மாதிரி 7 போன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தொராசிக்ல இருக்க போனை வந்து T1, T2, T3 அப்படி சொல்லுவோம். லம்பார்ல இருக்க போனை வந்து L1, L2, L3 அந்த மாதிரி சொல்லுவோம். சேக்ரம் போன் வந்து S1, S2, S3ன்னு சொல்லுவோம். காக்கிக்ஸ் போன் வந்து ஃபியூஸ்ட் தான், ஸோ இது வந்து டெய்ல் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சர்விக்கல் இருக்குல்ல, சர்விக்கல்ல டோட்டலா எத்தனை போன்ஸ் இருக்குன்னா 7 சர்விக்கல் போன்ஸ் இருக்கு. தொராசிக்ல எத்தனை போன் இருக்குன்னா 12 தொராசிக் போன் இருக்கு. லம்பார்ல எத்தனை போன் இருக்குன்னா 5 லம்பார் போன் இருக்கு. சேக்ரம்ல எத்தனை போன் இருக்குன்னா 5 சேக்ரம் இருக்கு. ஆனா அது வந்து ஃபியூஸ்டு. என்ன மேம் இது ஃபியூஸ்ட்னா என்னன்னா, ஒரு 5 போன் இருக்கும், முளைக்கும் அப்பதான் ஸ்டார்டிங்ல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்து முதிர்ந்த ஒரு அடல்ட் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபியூஸ்னா இணைஞ்சிரும் அந்த போன். அந்த போன் வந்து 5 ஃபியூஸா இருக்கும். ஸோ அது வந்து கவுண்ட் 1 எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 4 ஃபியூஸ்டு போன் இருக்கும், டெய்ல் போன், அதை வந்து 1 அப்படி கவுண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வெர்டிபிரல் காலம்ல டோட்டலா எத்தனை போன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிபிரல் காலம் 33 இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஸோ ஃபியூஸ்டுலாம் ஆயிட்டு கவுண்ட் பண்ணனா வெர்டிபிரல் காலம் டோட்டல் நம்பர் ஆஃப் போன் 26. ஓகேயா? ஸோ 5 இந்த 4ன்றது வந்து 1 போன் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலம் முதுகு தண்டுல எத்தனை இருக்கு? சர்வைக்கல் 7, தொராசிக் 12, லம்பார் 5, சேக்ரம் 5 ஃபியூஸ்டு போன், காக்ஸ்ல 4 ஃபியூஸ்டு போன். ஓகேயா? இதுதான் வந்து நம்மளுடைய வெர்டிபிரல் காலம். ஓகே, இந்த வெர்டிபிரல் காலம்ல வந்து சில நேம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு போனை மட்டும் நீங்க சொல்றீங்க, அதாவது C1 சர்விக்கல் 1 இருக்குல்ல, அதோட நேம வந்து மெடிக்கல்ல அட்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லாஸ். C2 வந்து ஆக்சிஸ். மீதி இருக்க C3, C4, C5லாம் வந்து நேம் கிடையாது, அதெல்லாம் C3, C4, C5 தான் சொல்லுவோம். ஸோ இதை வந்து அட்லாஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த C1, C2 அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? IVD, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னா என்னன்னா, தமிழ்ல இதை வந்து தண்டு வட முள்ளெலும்பு இடைவெட்டு அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். என்னது மேம் இது இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னா? இருங்க, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஓரியோ பிஸ்கெட் இல்ல கிரீம் பிஸ்கெட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம், நல்லா டேஸ்டா இருக்கும், கரெக்டா? அதுல என்ன இருக்கும்? மேல ஒரு பிஸ்கெட் இருக்கும், கீழே கிரீம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பிஸ்கெட் இருக்கும், கரெக்டா? அந்த மாதிரி மேல இருக்க இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, அதுதான் வந்து போன். அந்த போனுக்கு நடுவுல அந்த இந்த இருக்குல்ல, இந்த 2 பிஸ்கெட்க்கு நடுவுல கிரீம் இருக்குல்ல,
அந்த cream தான் வந்து intervertebral disc. ஓகே, ஒரு குஷன் மாதிரி 2 போனுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த intervertebral disc. ஸோ அந்த intervertebral disc வந்து C1 and C2ல இருக்காது. ஓகே, C3ல இருந்து தான் நமக்கு intervertebral disc இருக்கும். இப்போ நீங்க ரொட்டேஷன் மூவ்மெண்ட்லாம் பண்றீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நோ சொல்றீங்களா, தலையை ஷேக் பண்ணுவீங்க நோ அப்படின்னு, அந்த ஷேக் பண்றோம்ல, அந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கிரியேட் பண்றது இந்த C1 C2ஓட இணைஞ்சுதான். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்காது. ஓகே, அண்ட் தென் வேற எங்க இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேக்ரம் போன் இருக்குல்ல, சேக்ரம் போன் S1 S2 S3 S4 S5 இதுலயும் காக்சிக்ஸ் இந்த போன்ல வந்து இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்காது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐவிடி இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் நமக்கு எத்தனை இருக்கும் இந்த வெர்டிபிள் காலம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 23 இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்கும். ஓகே, இந்த C1 C2ல இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்காது. எஸ், அந்த C2 cervical 2க்கு கீழே இருந்து அந்த சேக்ரல் L5 S1 இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்குமே, அதாவது லம்பார் போனும் சேக்ரல் போனுக்கும் இடையில மட்டும்தான் அந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் முடியும். ஓகேயா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் வந்து 23 இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்கும். ஓகே, சரி, இப்போ இதுக்கான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்துடலாமா? ஓகே வாங்க, இப்போ நம்ம வெர்டிபிள் காலம்ல இருக்க முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம படிச்சோம்ல சர்விக்கல், தொராசிக், லம்பா, சேக்ரல் அண்ட் காக்ஸ் பத்தி படிச்சோம்ல. இப்போ அந்த சர்விக்கல் 5, தொராசிக் 12, லம்பா 5 இந்த மாதிரி போன்ஸ் இருக்குல்ல, அதை ஒரே ஒரு போனை மட்டும் தான் குறிப்பிட்டு மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதோட நேம் என்ன? ஒரே ஒரு போன். இப்போ C1 இல்ல T1 அப்படின்ற அந்த தொராசிக் போன் ஒரே ஒரு போனை மட்டும் மென்ஷன் பண்றோம்னா அதை வந்து நம்ம வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வெர்டிப்ரா. சிங்குலர்ல சொன்னோம்னா வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2-3 போன் 4-5 போன் சேர்த்து சொல்றோம் மெனி போன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் போன்னா வெர்டிப்ரா, மெனி போன்ஸ் அப்படின்னா அதை வந்து வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வெர்டிப்ரே. ஸோ சிங்கிள் போன்னா வெர்டிப்ரா, மெனி போன்னா வெர்டிப்ரல். டோட்டலா முதுகு தண்டு, அந்த டோட்டல் ஸ்பைனல் காலம் அப்படின்னா அதை வந்து வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம்க்கு இன்னொரு நேம் தான் வந்து என்னது? ஸ்பைனல் காலம், தமிழ்ல முதுகு தண்டு. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த வெர்டிபிரல் காலமோட ஒரு முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போர்ட்ஸ் த நெக் அண்ட் ட்ரங்க். நம்மளுடைய கழுத்து பகுதியும் நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறது தான் இந்த ஸ்பைனல் கார்டோட முக்கியமான சில ஃபங்க்ஷன்ல ஒன்று. ஓகே, ஸோ நெக் அண்ட் ட்ரங்க் சப்போர்ட்ஸ் த நெக் அண்ட் ட்ரங்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்ட். ஓகே, இந்த ஸ்பைனல் கார்ட்னா என்னன்னா, நம்ம நியூரோ பார்க்கும்போது இதை பத்தி டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா, இப்போ சிம்பிளா சொல்றேன். ஸ்பைனல் கார்டு அப்படின்றது வந்து ஒரு பிரெயின்ல இருந்து கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். பிரெயின்ல இருந்து கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம் தான் ஸ்பைனல் கார்டு. அந்த கனெக்ட் ஆகுற விஷயத்துல இருந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பிரியும். ஓகே, நரம்புகள், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட். அதுல இருந்தா நர்வ் வந்து பிரியும். ஸோ நடுவுல ஸ்பைனல் கார்ட் போயிட்டு அதுல இருந்து நரம்பு பிரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் போஸ்டர். மெயின்டைன் போஸ்டர்னா நம்மளோட உடலோட நிலைமையை மெயின்டைன் பண்றதும் இந்த நம்ம வெர்டிபிரல் காலம் தான். நெக்ஸ்ட் பியர் பாடி வெயிட்ஸ். ஓகே, பியர் பாடி வெயிட்ஸ், நம்மளோட உடலோட எடையை தாங்கிறதுமே இந்த வெர்டிபிரா தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்சார்ப், ஷாக் அப்சார்ப்ஸ் வைல் வாக் பண்றோம், ரன் பண்றோம், அந்த மாதிரி டைம்லலாம் சில தேவையில்லாத அதிர்வுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மசில் அட்டாச்மெண்ட், லிகமெண்ட் அட்டாச்மெண்ட், போன் அட்டாச்மெண்ட். இப்போ நம்மளுடைய முக்கியமான சில மசில்ஸ்லாம் இருக்குல்ல, மேஜர் மசில்ஸ் எல்லாமே பாதி வெர்டிபிரல் காலம்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் தென் மேஜரான சில லிகமெண்ட்ஸுமே அங்க அட்டாச் ஆயிருக்கும். அப்புறம் நம்மளுடைய இங்க படிக்கிறோம்ல தொராசிக்ல வந்து மார்பு கூடு அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த மார்பு கூடுனா இந்த நெஞ்சு எலும்பு, விலா எலும்பு, இதுதான் விலா எலும்புன்னு வச்சுக்கோங்க. அந்த விலா எலும்பு ஹார்ட்டையும் லங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு கூட படிச்சோம்ல போன் படிக்கும் போது. இந்த விலா எலும்புலாம் போயிட்டு பேக்ல எங்க கனெக்ட் ஆகுது, இது ஃப்ரண்ட் வியூ, பேக்ல எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொராசிக் போனோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால்தான் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து இந்த 12 பேர்ஸ் ஆஃப் தொராசிக் போனோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா,
ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 6 மேஜர் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஒரு போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு வெர்டிபிரல் பாடி இருக்கும், வெர்டிபிரல் ஆர்ச், வெர்டிபிரல் ஃபொராமன், ஸ்பைனல் ப்ராசஸ், டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ், ஆர்டிகுலர் ப்ராசஸ்னு அனாட்டமிக்கல் நம்ம போகும்போது அதோட பார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து மசில் அட்டாச்மெண்ட் இன்னும் டீப்பா அதை பத்திலாம் படிப்போம்ல, அந்த டைம்ல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் போக போக அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, ஸோ டுடே கிளாஸ் எண்ட் லாஸ்டா நம்ம ஒரு ஓவர் வியூ ஃபுல்லா இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ்லாம் பார்த்திருக்கோம், கவர் பண்ணிருக்கோன்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலம்னா தமிழ்ல முதுகு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிபிரல் காலம்க்கு இன்னொரு நேம் தான் ஸ்பைனல் காலம் ஆர் பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலா வெர்டிபிரல் காலம் எத்தனை இருக்கும்? போன்ஸ் வந்து 33 இருக்கும். வளர்ந்து முதிர்ந்த ஒரு அடல்ட்டுக்கு எத்தனை இருக்கும்? போன்ஸ் 5. ஏன்னா ஃபியூஸ்ட் ஆயிருக்கும். கரெக்டா? இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் எத்தனை இருக்கும்? 23 இருக்கும். அண்ட் தென் ஒரு போனை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா அதை வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். நிறைய போனை குறிப்பிட்டு சொல்றோம்னா அதை வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலா மொத்தமா குறிப்பிட்டு சொல்றோம்னா அதை காலம், வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். C1க்கு நேம் இருக்கு, அதை வந்து அட்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். C2 வந்து ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்லாஸ், ஆக்சிஸ் அண்ட் தென் சேக்ரம் அண்ட் காக்கெக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கே இருக்காது அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் போன்ஸோட நேம். சர்விக்கல்ல 7 போன்ஸ், தொராசிக்ல 12 போன்ஸ், லம்பார்ல 5 போன்ஸ், சேக்ரல்ல 5 ஃபியூஸ்டு போன், காக்கெக்ஸ்ல 4 ஆர் காக்ஸ்டியல்ல வந்து 4 ஃபியூஸ்டு போன், அதை வந்து டெயில் போன்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுக்கும்போது நான் ரொம்ப ஜாலியா எடுத்த மாதிரி தான் இருந்தது. நீங்களும் என்னோட இந்த கிளாஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட டாக்டர் ஃபிளெக்ஸோரா கேர் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல்ல ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணுங்க. கீர்த்தனா மேமோட டிராவல் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் என்னை வந்து கிக்கின்னு தான் மோஸ்ட்லி கூப்பிடுவாங்க. ஸோ கிக்கி மேமோட டிராவல் பண்ணுங்க. நம்ம டோட்டலா அனாட்டமியா அழகா தமிழ்ல கத்துக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் தான். நம்ம ஆல்மோஸ்ட் போன் கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க போன் வந்து ரிப்கேஜ் தான். ஸோ நம்ம இந்த ரிப்கேஜ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் டீப்பா போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய்.